அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தினமும் மதியம் சாப்பிட்டு முடித்த பின் வெறும் 2 நிமிடங்கள் இந்த எளிய வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் தானாக உங்களை தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது அப்படியே நடக்கவும், ஆசைகள் உடனே நிறைவேறவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல 2 டெக்னிக்கை கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலன்களையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் இன்னைக்கு பதிவில் இருக்கிறதுலேயே மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டுடைய காம்பினேஷனை நம்ம பார்க்க போறோம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க எண்கள் மற்றும் வார்த்தைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தையை தாராளமாக நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு இடைவெளி இல்லாமல் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. முழுமையான பலன்கள் உங்களுக்கு தெரியும். 48 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க தொடரலாம். யாரெல்லாம் இடைவெளி எடுக்காம 48 டேஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ நீங்க எல்லாருமே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். இதை எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க, ஜஸ்ட் நம்ம சொன்னாலே போதும். சரிங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கும் வார்த்தை கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழியில் பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக சக்தி மிக்க ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட எண்களுடைய காம்பினேஷன் இருக்கும். இந்த எண்களை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை 2 விதத்துல நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எழுதுவது ரொம்பவுமே பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை நீங்க தினமும் 11 முறை எழுதினாலே போதும். எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஜஸ்ட் நீங்க 2 நிமிஷம் சொன்னாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கைலாம் முக்கியமே கிடையாதுங்க. 2 நிமிஷத்துல நீங்க ஒரு 10 முறை சொன்னால் கூட போதும்.
போதும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லிடாதீங்க. எழுத போறவங்க மட்டும் 11 முறை நீங்க எழுதுங்க. அது ஒரு எண்ணிக்கையாக இருக்கட்டும். இந்த வாக்கியத்தை சொல்ல போறவங்க 2 நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவுமே சூட்சமமான ஒரு நேரத்தை நம்ம பார்க்க போறோம். தினமுமே நீங்க சாப்பிட்டு முடித்தவுடன், லஞ்ச் முடிச்ச உடனேயே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த நேரத்துல அப்படி என்ன சூட்சமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே மதிய உணவிற்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே லைட்டா ஒரு சின்ன தூக்கம் வருவதை போல உணர்வு தோன்றும். ரொம்ப ஆழமாக இல்லைன்னா கூட கொஞ்சம் லைட்டா தூக்கம் வருவதை போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் அதற்கு விரைவாக பலன்கள் கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை சொல்ல போறவங்களாக இருந்தாலும் சரி, எழுத போறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை தாங்க நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்க எந்த நேரத்துல மதிய உணவு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா சில பேர் 12:30 சாப்பிட்டுருவாங்க, இன்னும் சில பேர் 1 o'clock இருக்கலாம் அல்லது 1:30 இருக்கலாம். சோ எந்த நேரத்துல நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிட்டதற்கு பிறகு உடனே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீட்ல இருந்தாலும் சரி அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டதற்கு பிறகு ஒரு 2 நிமிஷமாவது நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த நேரத்துல இந்த சக்தி வாய்ந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கே பலன்கள் தெரியும். அடுத்ததாக எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய அனைத்து விதமான ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான வாக்கியத்தை பார்க்க போறோம். சோ எந்த ஒரு பிரையாரிட்டியும் நம்ம கொடுக்க வேண்டாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 2 நிமிஷம் நீங்க சொல்லுங்க அல்லது 11 முறை நீங்க எழுதுங்க. முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திர வார்த்தைகள் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 1111 miracles begin now. 1111 miracles begin now. 1111 miracles begin now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண அடுத்த சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் மனதிற்கு பிடித்த நிறைய சம்பவங்கள் நடைபெறும். உங்கள் மனதிற்கு பிடித்தமான நபர்களை நீங்க சந்திப்பீங்க. நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் சந்தோஷமான மனநிலையோட தினமுமே இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்களும் நடைபெறும். வாய் விட்டும் இதை நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எழுத போறவங்க ஒரு நல்ல நோட் புக் எடுத்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். டைரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர், ரெட் கலர் அல்லது கிரீன் கலர் பென்ல நீங்க எழுதுங்க. பிளாக் கலர்ல மட்டும் எழுதக்கூடாதுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 11 முறை நம்ம எழுத போறோம். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. எழுதும் போது நீங்க ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, உணர்வு பூர்வமாக எழுதணும். கவனம் சிதறாமல் மன ஒருநிலை பாட்டுடன் நீங்க எழுதணும். இந்த வீடியோ பார்க்கிற எல்லாருமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் ஒரு முறை இந்த 1111 miracles begin now அப்படின்ற வார்த்தையை நீங்க எழுதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.